வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பொங்கல் vlog தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். அம்மா அப்பா எனக்கு பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் மட்டன் குழம்பும் செஞ்சுருந்தாங்க அத்தை. பொங்கல் ஜாமான், ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு கேஷ் வச்சு அம்மா அப்பா கொடுத்தாங்க பொங்கல் சீரில். அப்புறம் ஒரு குக்வேர் செட்டும் கொடுத்தாங்க. சில்வர் பட்டன் சீக்கிரம் 1 மில்லியன் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீட்டில் மாட்டி வச்சிருக்கோம். சீக்கிரம் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். கோலம் போடுற பண்ணி ஃபோன் நோண்டுற? ஓ, அதில் பார்த்து போடுறியா? புள்ளிலாம் நீயா வச்ச? அதை பார்த்து பார்த்து அப்படியே வரையிறியா? உட்காந்தே விட்டால் ஐயா. சக்கரை பொங்கலுக்கு இங்கே வந்து சாதமும் பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து பாகு காய்ச்சலுக்கு வெல்லம். இது வந்து சாம்பாருக்கு புளி ஊற வச்சுருக்குது. இங்கே வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குறிஞ்சி வந்து காய் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. குறிஞ்சி காய் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சாம்பார் வைக்கணும், அவ்வளோதான். இங்கே பொங்கலுக்கு வந்து பாகு காய்ச்சிட்ருக்கேன். இங்கே சாம்பார் வந்து பருப்பு வெந்துடுச்சு. பருப்பு வெந்ததுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு ஒரு விசில் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து வெண்பொங்கலுக்கு அரிசி இருக்கப்போம். அத்தை மாமா 2 பேருக்குமே உடம்பு முடியலை. சக்கரை பொங்கல் மட்டும்தான் நான் வைக்கிறதா இருந்தது. மற்றது எல்லாமே அத்தை தான் வைக்கிறேன்னு சொன்னாங்க. பட் அன்றைக்கி அவங்களால முடியலை. நான் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நான் தான் செஞ்சேன். இதுன்னு ஏதோ ரெடியாக வச்சுருக்கேன். பொங்கல் அது இன்னும் வந்து இது பாகு பத்தலை. ஆமாம், சக்கரை பொங்கல். அந்த வெள்ளத்தை உடைக்க முடியலையா, நான் கொஞ்சம் கொஞ்சம் மாவு உடைச்சி ஊற்றிட்டு இருக்கேன். இது அதுதான், அது பாகு தண்ணி தான். அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி இதுல எடுத்து இதுல இருந்து ஊத்திட்டு இருக்கேன். என்னால அது ரொம்ப உடைக்க முடியலையா, கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டுட்டு இருக்கேன். ஓ, வெள்ளத்தையா? ஆமா. சரி சரி சரி. இப்போ சக்கரை பொங்கலுக்கு முந்திரியும் கிஸ்மிஸும் தாளிச்சு ஊற்றிக்கலாம். இங்கே வெண்பொங்கல் வெந்துட்டு இருக்கு. இப்போ இதை சக்கரை பொங்கலை சேர்த்துக்கலாம். அம்மா சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் செஞ்சேன். சூப்பராக வந்திருந்தது. எவ்வளோ நேரம் ஆகி சாப்பிட்டாலுமே வந்து கட்டி சேராமல் நல்லா இலக்கமாக இருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது சக்கரை பொங்கல். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு இப்போ சக்கரை பொங்கல் ரெடி. இங்கே எல்லாருமே வெண்பொங்கலுக்கு வேர்க்கடலை பருப்பு சட்னி வச்சு தான் சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யணும்னு அத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் செஞ்சேன். நல்லா இருந்தது. அதுவுமே தேங்காய், வேர்க்கடலை, வத்தல், உப்பு அவ்வளோதான். அரைச்சி எடுத்துட்டு தாளித்து ஊற்றுனா நமக்கு வேர்க்கடலை பருப்பு சட்னி ரெடி. சாமி கும்பிட்றதுக்கு வாழை இலை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட். வீட்டுக்கு வெளியவே இருக்குது மரம்.
எப்பயுமே பொங்கல் அன்னைக்கு பொங்கல் எல்லாம் செஞ்சுட்டு மாடியில் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். லாஸ்ட் இயருமே அப்படி தான் கும்பிட்டோம் தலைப்பொங்கலுக்கு. பட் இந்த இயர் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைனால வீட்டிலே வச்சு சாமி கும்பிட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் கீழே வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றது. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம என்ன செஞ்சுருக்கோம் காட்டிடலாம். இங்கே சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், சட்னி. சூப்பர். இப்போ சாமி வச்சு சக்கரை பொங்கல் தர நாங்கள் காட்டல. சரி, சக்கரை பொங்கல் முந்திரியை காணா போட்டிருக்கேன். போட்டிருக்கியா? அந்த காரில் இங்கே வேணாம். சாம்பார் சட்னி இந்த எடுத்துக்கலாம். சரி எடுத்துட்டோம். அந்த சைடு வடிகிற மாதிரி ஊற்று, இல்லைன்னா லெஃப்ட் சைடு வடிகிற மாதிரி. ஓகே. ஸ்வீட் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும். ஓகே. இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ டிஷ்ஷஸ் நானே செஞ்சுருக்கிறது. எல்லாமே நல்லா வந்திருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.